Hi students, welcome to Priya's Mini Max. இந்த வீடியோல exercise 2.5 ஓட question number 1 to 8 பார்க்க போறோம். இந்த சாப்டருக்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. check whether the following sequences are in AP அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு டேர்ம்ஸ் செட் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் இந்த ஏபியோட கான்செப்ட் வந்து உங்களுக்கு நான் கிளியராக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் இதில் நான் ஷார்ட்டாக மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து நம்ம என்ன எடுத்துப்போம், ஏன்னு எடுத்துப்போம். அண்ட் இதுக்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸை வந்து டின்னு எடுத்துப்போம். கரெக்டாக ஜென்ரலாக வந்து ஏபியில் நம்ம 3 விஷயம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு டேர்ம், காமன் டிஃப்ரென்ஸ், தென் nth டேர்ம். ஸோ இந்த 3 விஷயமும் வந்து நம்மளுக்கு இதில் இருக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு சம் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நம்ம எப்படி வந்து இது ஏபியா இல்லையா அப்படின்னு நம்மளை செக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து A-3 நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்த டேர்ம் A-5. அப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து T2, இந்த டேர்ம் இது T1, இது T3ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா T2 - T1 பண்ணும்போது தான் நம்மளுக்கு என்ன தெரியும், காமன் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு என்ன, T2 - T1, அதாவது வந்து A-5, தென் அதுக்கப்புறம் என்ன இருக்குது நம்மளுக்கு A-5 மைனஸ் ஆஃப் A-3. ஓகே, இப்போ இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள், A-5 மைனஸ் A+3. அப்போ ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா -5ல் 3 போயிடுச்சுன்னா -2. ஸோ நம்மளோட டிஃப்ரென்ஸ் என்ன, -2 தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அதே மாதிரியே செகண்ட் டேர்ம் பண்ணுங்கள், A-7, அதாவது T3 - T2. எப்போவுமே பின்னாடி இருக்கிற நம்பர்லேருந்து தான் முன்னாடி இருக்கிற நம்பரை மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ அதே மாதிரி பண்ணிங்கன்னா A-7 மைனஸ் ஆஃப் A-5. இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா A-7 மைனஸ் A+5. மைனஸ் ஏவும் ப்ளஸ் ஏவும் கேன்சல் ஆகிடுச்சு. -7ல் 5 போயிடுச்சுன்னா -2. அப்போ நம்மளுடைய டிஃப்ரென்ஸ் எப்படி தான் இருக்குது, காமன் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக தான் இருக்குது. தேர்ஃபோர் நம்ம என்ன எழுதுகிறோம், கிவன் சீக்வன்ஸ் இஸ் ஏபி. தேர்ஃபோர் கிவன் சீக்வன்ஸ் இஸ் ஏபி அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இப்போ செகண்ட் சம் பாருங்கள். 1/2, 1/3, 1/4, 1/5 மொத்தம் இதில் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து என்னது 1/2, கரெக்டாக. அப்போது நம்ம டி அப்படின்றது என்ன எடுத்துப்போம், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ அப்போ 1/3 மைனஸ் 1/2. இப்போ இது கீழே எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் நம்மளுக்கு, இது ரெண்டுமே காமனாக எந்த நம்பரும் கிடையாது, ரெண்டும் ப்ரைம் நம்பர்ன்றதுனா அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 2 டைம்ஸ் 6 அப்படின்னா இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணுமா, 2 1 டைம்ஸ் 2, 3 1 டைம்ஸ் 3. அப்போ நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள், -1/6. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்ன வந்திருக்கு, -1/6. இப்போ அதே மாதிரி அடுத்த 2 டேர்முக்கு பாருங்கள், A3யும் A2வும் பண்ணுவோமா. இப்போ 1/4 மைனஸ் 1/2. இப்போ எனக்கு 1/3. இது எப்பவுமே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் பக்கத்து டேர்முக்கு தான் பண்ணணும். 1/4 மைனஸ் 1/3. இப்போ இங்கேயும் என்ன, 4க்கும் 3க்கும் காமனாக எந்த நம்பரும் கிடையாது. ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12 வரும். இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 1 டைம்ஸ் 3 மைனஸ் 4 1 டைம்ஸ் 4. ஸோ இப்போ இது பண்ணிங்கன்னா -1/12. இப்போ இந்த ஆன்சரும் சேமாக இல்லை அப்படின்றதுனால நம்ம என்ன சொல்லிடலாம், இந்த சீக்வன்ஸ் வந்து நாட் அன் ஏபி. அகைன் மறுபடியும் 1/5 மைனஸ் 1/4 பண்ணாலும் நம்மளுக்கு எனிவே ஃபஸ்ட்டு 2வே சேமாக இல்லை. அப்போ இது என்ன எழுதலாம், தேர்ஃபோர் காமன் டிஃப்ரென்ஸ் இஸ் நாட் சேம். கரெக்டா ஆர் டிஃப்ரெண்ட், எப்படி வேணால் இல்லை, காமன் டிஃப்ரென்ஸ் இஸ் நாட் சேம். ஸோ கிவன் சீக்வன்ஸ் இஸ் not an AP. So given sequence is not an AP. ஸோ இப்போ இதோட இந்த செகண்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ தேர்ட் பாருங்கள், அதே மாதிரியே தேர்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து டி கண்டுபிடிப்போமா. இப்போ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் அப்படின்றது என்ன அர்த்தம், A2 மைனஸ் A1, கரெக்டாக. செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். அப்போ 13 - 9. 13 - 9 என்ன வரும், 4 வருமா நம்மளுக்கு. இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள், A3 மைனஸ் A2, அதாவது தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். அப்போது 17 - 13 அப்படின்னாலும் நம்மளுக்கு என்ன வருது, 4 வருது. ஈவன் நீங்கள் நெக்ஸ்ட்டு சும்மா செக் பண்ணி பாருங்கள், 21 17 4 தான் வருது. 25 - 21 4 தான் வருது. அப்போ நம்மளுக்கு எல்லாமே வந்து காமன் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கிறதுனால நம்ம என்ன எழுதலாம், கிவன் சீக்வன்ஸஸ்
ஏபி அப்படின்னு எழுதலாமா? ஸோ நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்கிற சீக்வென்ஸ் எல்லாமே என்னது? ஏபி தான். ஸோ இப்போ அதே மாதிரியே ஃபோர்த்து சம் பாருங்கள். ஃபோர்த்து சம் எப்படி பண்ணுவோம்? அதே மாதிரி ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸு செகண்ட் டேர்ம் 0 மைனஸ் அப்புறம் என்ன இருக்குது? -1/3 இருக்குது. ஸோ இது ஏற்கனவே இருக்கிற மைனஸ், அது இல்லாமல் டேர்மில் ஒரு மைனஸ் இருக்குது. இங்கே 0 இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1/3 கூட 0 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 1/3 தான் வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 1/3 மைனஸ் 0. ஸோ 1/3 மைனஸ் 0 பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 1/3 தான் வரும். இப்போ இது ரெண்டும் சேமாக இருக்குது. ப்ளஸ் இது வந்து நம்ம அப்படியே செக் பண்ண முடியாததுனால நான் திரும்பி என்ன பண்ணுறேன்? இந்த டிஃப்ரென்ஸ் வந்து மறுபடியும் எழுதுகிறேன் பாருங்கள். 2/3 மைனஸ் 1/3. இப்போ இதில் டினாமினேட்டர் காமனாக இருக்கிறதுனால 3 எடுத்துக்கிட்டோம். 2 மைனஸ் 1 1. அப்போ என்ன வந்திருக்கு நம்மளுக்கு? எல்லாமே வந்து 1/3 தான் வந்திருக்கு. அப்போ தேர்ஃபோர் என்ன எழுதுவோம்? கிவன் சீக்வன்சஸ் ஏபி எழுதலாமா? ஸோ நம்மளுக்கு ஃபோர்த்து ஒன்று என்ன ஆகுது? ஏபின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? ஃபிஃப்த்து ஒன் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். ஃபிஃப்த்து ஒனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? 1 மைனஸ் 1 1 மைனஸ் 1 1 மைனஸ் 1. ஓகே, ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கோங்க. செகண்ட் டேர்ம் என்ன? -1 மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன? 1. அதாவது இந்த மைனஸ் வந்து என்னது? நம்மளுக்கு ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ். ஸோ -1 மைனஸ் இங்கே +1. -1 பண்ணால் -2 வருதா? அடுத்த டிஃப்ரென்ஸ் எழுதுங்க. இப்போ என்ன? 1 -1 இருக்குது. ஸோ 1 மைனஸ் ஆஃப் -1. இந்த மைனஸ் ஃபார்முலாவில் இருக்கிறது. இந்த செகண்ட் டேர்முக்குரிய மைனஸ் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். நம்மளுக்கு என்ன வரும்? டி வந்து 2 வருது. அப்போ 1 -2 வருது, 1 2 வருது. ஈவன் நீங்கள் அடுத்தது பார்த்தாலும் பாருங்களேன். இப்போ இதுவும் பார்த்தோமா? இதையும் பார்த்தீங்கன்னா -1 -1 -2 வரும். ஸோ இது மாறி மாறி வர்றதுனால நம்ம என்ன எழுதுகிறோம்? தேர்ஃபோர் given sequence is not an AP. ஏன்னா நம்மளுக்கு என்ன வரல? காமன் டிஃப்ரென்ஸ் இஸ் நாட் சேம். ஸோ கிவன் சீக்வென்ஸ் இஸ் நாட் அண்ட் ஏபி. ஸோ இப்போ இதோட இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் இருக்க 5 சம்ஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ அண்ட் காமன் டிஃப்ரென்ஸ் டி ஆர் கிவன் பிலோ. ஃபைண்ட் த கரஸ்பாண்டிங் ஏபி. ஸோ இப்போ இது வந்து ரொம்ப சிம்பிள் பாருங்கள். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியணும்? இந்த ஏபிக்கான சீரியஸ் வந்து எப்படி இருக்கும்னு தெரியணும். ஏ கமா a plus d கமா a plus 2d கமா a plus 3d இப்படியே போயிட்டே இருக்குது தான் நம்மளுக்கு ஏபியோட சீரியஸ். அப்போ இந்த சீரியஸில் நம்மளுக்கு என்னென்ன தெரியணும்? ஏவும் டியும் தெரிஞ்சால் நம்ம இந்த வேல்யூஸ் அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிடலாமா? இப்போ ஃபஸ்ட்டு ஏ இருக்கிறதுனால ஏ எழுதுங்க. ஏ கமா a plus dன்றது என்ன அர்த்தம்? 5 plus 6 கமா a plus 2dனா என்ன? 5 plus 2 into 6 கமா அப்படின்னு போயிட்டே இருக்கும். நீங்கள் 3 டேர்ம்ஸ் இல்லை 4 டேர்ம்ஸ் எழுதுனா போதும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். 5 கமா 11 கமா 6 2s are 12 12 plus 5 17. ஸோ அப்போ 17 கமான்னு வருதா? ஸோ இதுதான் என்னது? நம்மளுடைய ஃபஸ்ட்டு சம்மோட ஆன்சர். அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஜஸ்ட் வந்து ஏவும் டியும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இதை எழுதுனீங்கனாலே உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த ஏபியோடைய சீரியஸ் வந்து கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து நம்மளது ஏபி. இப்போ இதே மாதிரியே செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம்லேயும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏவும் டியும் வந்து நான் மேலே எழுதியிருக்கிற இந்த லைனில் அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேணும்னா நான் ஒன்று கூட எழுதி காமிக்கிறேன். எனக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எழுதினா போதுமான ஸ்டெப் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ இஸ் ஈக்குவல் டு 7. அடுத்த டேர்ம் ஏ ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 7 ப்ளஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது? டி -5. அப்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும். 7ல் 5 போயிடுச்சுன்னா 2 வந்துடும். அடுத்த டேர்ம் பாருங்கள். ஏ ப்ளஸ் 2d. அப்போ 7 ப்ளஸ் 2 இன்ட்டு -5. 2 இன்ட்டு -5 -10 ஆகுமா? 7ல் 10 போயிடுச்சுன்னா -3. ஸோ இப்போ என்ன இருக்குது? ஏ இருக்குது, ஏ ப்ளஸ் டி இருக்குது, ஏ ப்ளஸ் 2d இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இன்னொரு டேர்ம் கூட எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய சீக்வன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள். 7 கமா 2 கமா -3. ஸோ இதுதான் என்னது? இந்த செகண்ட் சம்மோட ஏபிக்கான சீரியஸ். ஸோ இப்போ அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் சம் பார்ப்போம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்? தேர்ட் சம்லேயும் ஃபஸ்ட்டு என்ன எழுத போகிறோம்? ஏவும் டியும் எழுதலாமா? ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ எழுதுங்க. ஏ என்ன? 3/4. ஓகே, அடுத்து ஏ ப்ளஸ் டி எழுதுச்சுன்னா 3/4 ப்ளஸ் 1/2. ஓகேவா? இப்போ இது எப்படி கண்டுபிடிப்போம்? 4க்கு 2க்கு எல்சிஎம் எடுத்தால் நம்மளுக்கு என்ன வரும்? 4 தான் வரும். ஏன்னா 2 டைம்ஸ் 4 இருக்கிறதுனால எல்சிஎம் 4 தான் வரும். இப்போ மேலேயும் கீழே நம்ம என்ன பண்ணுவோம்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ இங்கே 2/4ன்னு வருமா? அப்போ என்ன இருக்குது பாருங்கள்? 3 + 2/4.
புரியுதா? இந்த டேர்ம் 1/2 இருக்கிறதுனால இதை நான் 4ஆக மாற்றுறதுக்காக மேலேயும் கீழேயும் 2ஆல் பண்ணால் 2/4 வரும். ஸோ 3 + 2/4 டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் நம்ம மேலே ஆட் பண்ண முடியும். அப்போ a + d என்னது நம்மளுக்கு 5/4. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி a + 2d பாருங்கள், 3/4 + 2 × 1/2. இப்போ 2க்கு 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்? 3/4 + 1/1 இருக்குமா? இப்போ டினாமினேட்டர் நம்மளுக்கு என்ன 4ஆ? அப்போது இங்கேயும் 4 வரணும்னா என்ன பண்ணணும்? இதை 4ஆக மாற்றணும். இது மேலேயும் கீழேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் கீழே 4 வந்துடும். அப்போ 3 + 4 7. ஸோ அப்போ தேர்ஃபோர் நம்மளோட சீக்வென்ஸ் என்ன இருக்குது? 3/4, 5/4, 7/4 and so on. ஸோ இப்போ நம்ம தேர்ட் சம்மோட ஏபி சீரியஸ் என்னது? 3/4, 5/4, 7/4. ஸோ இப்போ இதோட ஃபஸ்ட்டில் அந்த செகண்ட் சம்மில் இருக்க ஃபஸ்ட்டு 3 சப்டிவிஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ தேர்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த ஃபஸ்ட் டேர்ம் அண்ட் காமன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஏபி ஹூஸ் nth டேர்ம்ஸ் ஆர் கிவன் பிலோ. ஸோ இப்போ இதோட nth டேர்ம் கொடுத்துட்டாங்க. நம்மளோட என்ன கேட்குறாங்க? ஃபஸ்ட்டு டேர்ம் காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏவும் டியும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க நம்மளை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள், tn is equal to -3 + 2n. ஓகேவா? இப்போ இது nth டேர்ம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணலாம்? t1 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? -3 + 2 × n இருக்கிற இடத்துல 1 போடுறோம். அப்போ 2 × 1 2, 2 - 3னா -1. அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படின்ற இதுதான் என்னது? நம்மளுடைய a ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் -1னா a வந்து -1 தெரிஞ்சிருச்சு. இப்போ அதே மாதிரி செகண்ட் டேர்ம் கண்டுபிடிங்க. t2னா என்ன அர்த்தம்? -3 + 2 × 2. இப்போ என்ன வரும் பாருங்கள்? 2 2s are 4, 4ல் 3 போயிடுச்சுன்னா +1. இது செகண்ட் டேர்ம். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் நம்மளுடைய டிஃபரன்ஸ் அப்படின்றது என்ன அர்த்தம்? t2 - t1. கரெக்டாக? t2 என்ன இருக்குது? 1 இருக்குது. மைனஸ் t1 என்னது? -1 இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு d என்ன வரும்? 2 வருமா? அப்போது இந்த ஃபஸ்ட்டு சம்முக்கு நம்மளுக்கு என்ன ஆன்சர்? ஆக்சுவலாக ஏவோட வேல்யூ வந்து -1 அண்ட் டியோட வேல்யூ என்னது? 2. கரெக்டா? இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? 1 சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபஸ்ட்டு டேர்ம் கிடச்சிடும். அதுதான் வந்து ஏவோட வேல்யூ. திரும்பி 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா n-க்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது செகண்ட் டேர்ம் கிடைக்கும். டிஃபரன்ஸ் அப்படின்றது காமன் டிஃபரன்ஸ்ன்றது என்ன அர்த்தம்? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். நீங்கள் இதே மாதிரி t3 கண்டுபிடிச்சிட்டு கூட t3 - t2 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ இதோட இந்த ஃபஸ்ட்டு சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதே மாதிரி நீங்கள் இந்த செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? tn is equal to 4 - 7n கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டு t1 கண்டுபிடிப்போமா? t1 என்ன அர்த்தம்? 4 - 7 × 1. 4 - 7 அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? -3. அப்போ நம்மளுக்கு ஏவோட வேல்யூ என்ன கிடச்சிருச்சு? -3 கிடச்சிருச்சா? இப்போ அதே மாதிரி t2 கண்டுபிடிங்க. 4 - 7 × இங்கே 2 இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? இங்கே n-க்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 4 - 14. அப்போ நெக்ஸ்ட் டேர்ம் என்ன நம்மளுக்கு? -10. இப்போ காமன் டிஃப்ரென்ஸ் d என்ன சொல்லியிருக்கேன்? t2 - t1. கரெக்டா? அப்போ -10 ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, t1ல் ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ இது பண்ணிங்கன்னா என்ன வரும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா? அப்போ -10 + 3 அப்படின்னா என்ன வரும் நம்மளுக்கு? -7. கரெக்டா? அப்போ செகண்ட் சம்மில் நம்மளுக்கு என்ன ஆன்சர் பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்மளுடைய செகண்ட் சம்மோட ஏ வந்து -3, டி வந்து -7. ஃபஸ்ட்டு சம்முக்கு நம்மளுக்கு என்ன வந்தது? ஏ வந்து -1, டி வந்து 2. ஸோ இப்போ இதோட இந்த 2 சப்டிவிஷன்ஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபைண்ட் த 19th டேர்ம் ஆஃப் அன் ஏபி -11, -15, -19. ஸோ இப்போது இந்த கிவன் சீரியஸ்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறாங்க? t19 வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கரெக்டாக? 19th டேர்ம் அப்படின்னா t19 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ இந்த கிவன் சீரியஸில் ஏ அப்படின்றது -11, ஃபஸ்ட்டு டேர்ம் தான் -11 தெரிஞ்சிருச்சு. அடுத்த டி அப்படின்றது என்ன அர்த்தம்? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். செகண்ட் டேர்ம் என்ன? -15 மைனஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன? -11. அப்போ -15 + 11 பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? -4 இருக்குது. இப்போ நம்மளை என்ன கேட்குறாங்க? t19 என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டாக? ஃபஸ்ட்டு tn அந்த nth டேர்மோட ஃபார்முலா என்ன? a + n - 1 × d. இதுதான் என்னது? நம்மளுடைய nth டேர்முக்கான ஃபார்முலா. கரெக்டாக? இப்போ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் வந்து 19 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? இந்த வேல்யூ கிடச்சிருமா? அதாவது இங்கே பாருங்கள், t
19 இஸ் ஈக்குவல் டு ஏன்றது என்ன அர்த்தம் நம்மளுக்கு -11 ப்ளஸ் n இருக்கிற இடத்துல என்ன போடணும் 19 மைனஸ் 1 இன்ட்டு டி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் -4. ஸோ -4 போட்டாச்சா. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் -11 ப்ளஸ் 19 1 டைம்ஸ் எவ்வளோ 18. ஸோ -4. இப்போது இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸையும் மல்டிப்ளை பண்ணலாமா. இது எப்படி வரும் பாருங்கள் -11 மைனஸ் 18 டைம்ஸ் ஆஃப் 4. புரியுதா பாருங்கள், இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த மைனஸும் ப்ளஸ்ஸும் பண்ணால் என்ன ஆகும் மைனஸ் ஆகும் நம்மளுக்கு. ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது -11 மைனஸ் 8 4s are 32 பேலன்ஸ் 3 4 1s are plus 3 72. ஸோ நம்மளுக்கு என்ன வருது 72 83 வருதா. ஸோ நம்மளுடைய T19th டேர்ம் என்ன நம்மளுக்கு therefore 19th term is -83. ஸோ இப்போ இதோட இந்த 4th sum கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Which term of an AP is 16 11 6 1 is -54. இந்த இடத்துல இந்த -54 அப்படின்றது என்ன அர்த்தம் ஆன்சர். ஆக்சுவலாக வந்து ஏதோ ஒரு nth டேர்மோட ஆன்சர் இது. இப்போ இதில் விச் டேர்ம் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் என்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது விச் டேர்ம் அப்படின்னா எந்த nth டேர்முக்கு -54 ஆன்சராக வருது. இப்போ பாருங்கள் இந்த வேல்யூ ரெடியூஸ் ஆகிட்டே வருது 16 11 6 1 குறைஞ்சிக்கிட்டே வருதான். இந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வரும்போது ஏதோ ஒரு டேர்மில் இது -54 ஆக போகுது. அப்போ அந்த என்னோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கிவன் ஏபி சீரியஸில் ஏவும் டியும் நம்ம எடுத்துப்போமா. சீரியஸ் என்ன எடுத்து எழுதுங்க 16 11 6 1 இது நம்மளுடைய சீரியஸ். இப்போ இதில் ஏ அப்படின்றது ஃபஸ்ட்டு டேர்ம்னு நமக்கு தெரியும். ஸோ 16 எடுத்தாச்சு. டிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் கரெக்டாக. அப்போ 11 மைனஸ் 16 எடுத்திங்கன்னா என்ன உங்களுக்கு -5. ஸோ சிம்பிள் எப்போவுமே வரக்கூடாது. 6 மைனஸ் 11 எடுத்தாலும் என்ன அர்த்தம் 11 பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் வர்றதுனால நம்ம என்ன பண்ணணும் -5 தான் போடணும். இப்போ இதில் 16 பெரிய நம்பர் ஸோ அதனால -5. இப்போ நமக்கு ஏ தெரிஞ்சிருச்சு டி தெரிஞ்சிருச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க n கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு nth டேர்மோட ஃபார்முலா என்ன தெரியும் a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. இப்போ இதில் n கொடுக்கல பட் இந்த nth டேர்மோட ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க -54ன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போது ஏக்கு 16 சப்ஸ்டியூட் பண்ணலாமா. 16 ப்ளஸ் n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ n -1 இன்ட்டு டி என்னது -5 ஈக்குவல் டு -54 இருக்கா. இப்போ இந்த +16 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தால் -16 ஆகுமா. அப்போ இதை ஜஸ்ட் மாற்றி எழுதுகிறேன் பாருங்கள் -5 இன்ட்டு n -1. அதாவது இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அதனால் நான் இப்படி எழுதியிருக்கேன். இந்த +16 இந்த பக்கம் வந்தால் -16 ஆகிடும். அப்போ -54 -16. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள் -5 இன்ட்டு n -1 இஸ் ஈக்குவல் டு -70. ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிட்டோம். அப்போ n -1 இஸ் ஈக்குவல் டு -70 டிவைடட் பை -5. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் இங்கே வரும்போது என்ன ஆகும் டிவிஷனில் வருமா. இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு. 5 எத்தனை டைம்ஸ் 70 வரும் 14 டைம்ஸ் 70 வருமா. அப்போ n -1 இஸ் ஈக்குவல் டு 14 அப்படின்னா அப்போ என்னோட வேல்யூ என்ன -1 இந்த பக்கம் போனால் +1 ஆகும். ஸோ அப்போ என்னோட வேல்யூ நம்மளுக்கு 15. ஓகேவா. இப்போ பாருங்கள் விச் டேர்ம் ஆஃப் அன் ஏபின்னு கேட்டாங்களா. தேர்ஃபோர் என்னென்னு எழுதணும் 15th டேர்ம் இஸ் -54. இப்போ இதோட இந்த 5th சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த சம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஒரு ஃபார்முலாவை கரெக்டாக என்ன பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கிட்டா சம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். Find the middle terms of an AP 9 15 21 27 183. இப்போ இதில் பாருங்கள் கம்ப்ளீட் சீரியஸ் கொடுத்துட்டாங்க. நம்மளை என்ன கேட்குறாங்க மிடில் டேர்ம்ஸ் கேட்குறாங்க. மிடில் டேர்ம்ஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா உங்களுக்கு இப்போ வந்து ஒரு 1 2 3 ஒரு 100 வரைக்கும் ஒரு டேர்ம்ஸ் இருக்குன்னா இதில் நடுவில் வரும் இல்லையா அதான் 49 50 இதெல்லாம் தான் நம்மளுடைய மிடில் டேர்ம்ஸ். ஸோ அப்போ இது டோட்டல் வந்து 100 இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நம்ம என்ன சொல்ல முடியும் 50 51 மிடில் டேர்ம்னு சொல்லலாம். பட் இங்கே நம்மளுக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லலையே ஆக்சுவல் வேல்யூஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இதில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னன்னு சொல்லலை. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் இந்த சம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சி அதில் பாதி தான் வந்து மிடில் டேர்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து n கண்டுபிடிப்போமா. n கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம் கிவன் சீரியஸில் a வந்து 9 தெரிஞ்சிருச்சு. அண்ட் d அப்படின்றது என்ன அர்த்தம் T2 மைனஸ் T1. செகண்ட் டேர்ம் என்ன இருக்குது 15 மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 9. அப்போ 15 மைனஸ் 9னா 6. ஸோ ஏ தெரிஞ்சிருச்சு டி தெரிஞ்சிருச்சு. அண்ட் நம்மளோட லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது அதாவது nth டேர்ம் வந்து டிஎன் வந்து 183 அப்படின்னு இருக்குது. இப்போ டிஎன்னோட ஃபார்முலா என்ன
a plus n minus 1 into d is equal to 183. ஓகேவா? இப்போ tnல n மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும், ஏவும் டியும் நமக்கு தெரியும். ஸோ இப்போ a 9 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, n minus 1 into d என்னது 6 இருக்கு. ஸோ 183. இப்போ இந்த ப்ளஸ் 9 இந்த பக்கம் போனால் மைனஸ் 9ஆக போகுமா? இப்போ பாருங்கள் 6 into n minus 1 is equal to 183 minus 9. இப்போ இது minus 9 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 174. இப்போ இங்கே இருக்கிற இந்த 6 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்கு இல்லையா? அப்போ இது இந்த பக்கம் வந்தால் டிவிஷனில் வருமா? அப்போ பாருங்கள் n minus 1 is equal to 174 by 6. இப்போ இது கட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 6 2 times 12, ரிமைனிங் 5, அப்போ 9 times. அப்போ என்னோட வேல்யூ என்ன வருது? -1 இந்த பக்கம் போனால் +1. ஸோ என்னோட வேல்யூ நம்மளுக்கு 30. ஸோ இப்போ மொத்தமாக இந்த சீரியஸில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 30 டேர்ம்ஸ் இருக்குன்னு தெரியுது. அப்போ இந்த 30 டேர்ம்ஸோடைய மிடில் டேர்ம்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, 30ல் பாதி 15, அப்போ 15 மிடில் டேர்ம்னு சொல்லிடுறாங்க. பட் நீங்கள் இதில் ஒரு சின்ன லாஜிக் இருக்குது, இந்த லாஜிக்கை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ மொத்தமாக வந்து 30 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை 2 குரூப்பாக பிரிக்கிறீங்கன்னா எப்படி பிரிப்பீங்க? 15 15ன்னு பிரிப்பீங்க. இதில் நடுவில் மிடில் டேர்ம் எங்கே வருது? இப்போ இதே 31 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 15 15 பிரிப்பீங்க, நடுவில் ஒரு டேர்ம் இருக்கும். கரெக்டாக? அதாவது ஃபஸ்ட்டு 15 லாஸ்ட்டு 15 நடுவில் 16th டேர்ம்னு ஒன்று இருக்கும். ஸோ 15 15 30, ஒரு 1 31. ஸோ ஆட் நம்பர்ஸ் வரும்போது நமக்கு மிடில் டேர்ம் கிடச்சிரும். ஈவன் நம்பர்ஸ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வேல்யூவை டிவைட் பண்ணுறோம் இல்லையா? அதாவது 30/2, 15 ஒரு டேர்ம் எடுத்தால் அடுத்து 16th ஒரு டேர்ம் எடுத்துக்கும். அதாவது 1 to 15 இங்கே இருக்கும், 16 to 30 இங்கே இருக்கும். ஸோ 15ஐயும் எடுக்கணும், 16ஐயும் எடுக்கணும். அப்போ நம்ம இங்கே என்னென்ன வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்? T15 அப்படின்றது மிடில் டேர்ம் தான். அதே மாதிரி T16 அப்படின்றதும் மிடில் டேர்ம் தான். whenever we are getting the even numbers as a number of terms, we should find 15, 16. ஸோ 2 வேல்யூஸையும் கண்டுபிடிச்சா தான் நம்மளுக்கு என்ன தெரியும்? இந்த மிடில் டேர்ம்ஸோடது தெரியும். இப்போ இதை எப்படி கண்டுபிடிப்போம்? நமக்கு தான் ஃபார்முலா தெரியுமே. இதோ இருக்குது a plus n minus 1 into d. இதில் ஏவும் இருக்குது, nன்றது 15, dன்றது 6. அப்போ இது மூணுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த T15 கண்டுபிடிச்சிருவோமா? இப்போ பாருங்கள், ஏன்றது என்ன? 9 plus 15 minus 1 into d வந்து 6. அப்போது 9 plus 15 minus 1 14. அப்போ 14 into 6 பண்ணுவோமா? 14 into 6 என்ன? நம்மளுக்கு 84. அப்போ 9 plus 84 is equal to 93. இப்போ நம்மளுக்கு T15ஓட டேர்ம் என்ன தெரிஞ்சிருச்சு? 93 அப்படின்னு தெரிஞ்சிருச்சா? இப்போது இது 2 மெத்தடில் T16 கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இங்கே போட்ட மாதிரியே 9 plus 16 minus 1 into 6 அப்படியும் போடலாம். ஆர் நான் என்ன சொல்கிறேன்னா, T15 அப்படின்ற 16 எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா, T15 plus D. கரெக்டு தானே? அதாவது இங்கேருந்து இந்த டேர்ம் வரணும்னா ப்ளஸ் டி ஆட் பண்ணுவோமா? அதே மாதிரி 21லேருந்து இங்கே வரணும்னா ப்ளஸ் டி. டினான டிஃப்ரென்ஸ். அப்போ நம்மளுக்கு 6 இருக்கா? 21ல் 6 சேர்த்தா 27 வந்துருச்சு, 15ல் 6 சேர்த்தா 21. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த T15ஓட இந்த 6 ஆட் பண்ணாலே நெக்ஸ்ட் டேர்ம் வரும். இவ்வளோ பெரிய மல்டிப்ளிகேஷன் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போ பாருங்கள், 93 + 6 அப்படின்னா என்ன அர்த்தம்? 99. ஸோ அப்போ என்ன எழுதுறீங்க? தேர்ஃபோர் மிடில் டேர்ம்ஸ் ஆர், நம்மளுக்கு இந்த கண்டுபிடிச்ச இந்த 2 டேர்ம்ஸுமே நம்ம என்ன பண்ணணும்? மிடில் டேர்ம்ஸாக எடுத்து எழுதணும். மிடில் டேர்ம்ஸ் ஆர் 93 and 99. ஸோ இப்போ இதோட இந்த 6th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. If 9 times 9th term is equal to 15 times 15th term, show that 6 times 24th term is 0. அப்போ இதில் பாருங்கள், எப்போவுமே டைம்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? மல்டிப்ளிகேஷன். கரெக்டாக? அதாவது ப்ராடக்ட்னு அர்த்தம். 9 into 9th டேர்ம்ன்றது தான் டைம்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னா, 9 into 9th டேர்ம்னா என்ன அர்த்தம்? T9. கரெக்டாக? ஸோ இப்போ இது பாருங்கள், நான் எப்படி எழுதுறேன்? 9 into 9th டேர்ம் அப்படின்றது வந்து T9 is equal to இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 15 டைம்ஸ். டைம்ஸ்னால் மறுபடியும் மல்டிப்ளிகேஷனா? அப்போ 15 into 15th டேர்ம். 15th டேர்ம்னா அர்த்தம்? T15. ஸோ 9 T9 is equal to 15 T15. நம்ம எழுதிடுவோமா? இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க? டு ப்ரூவ் என்ன கொடுத்துருக்காங்க? 6 டைம்ஸ். அதே மாதிரியே 6 மல்டிப்ளிகேஷன் 24th டேர்ம். அப்போ T24 is
0. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வேல்யூவை வச்சு இந்த 6 இன்ட்டு T24 0 எழுத போகிறோம். உங்களுக்கு இந்த டைம்ஸ்னால் மல்டிப்ளிகேஷன் தெரியறதுக்காக தான் எழுதியிருக்கேன். ஆக்சுவலி இது எப்படி எழுதணும்னா 624 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதணும். ஸோ இப்போ பாருங்கள், T 9 டைம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 T 15 டைம்ஸ் கொடுத்துட்டாங்களா. இப்போ நமக்கு வந்து nth டேர்மோட ஃபார்முலா என்ன தெரியும், ஏற்கனவே ஃபியூ சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா, a + n - 1 இன்ட்டு d. அப்போ T 9, இங்கே நீங்கள் 9 போட்டிங்க அப்படின்னா இங்கே n-க்கு என்ன வரணும், 9 வரணுமா. அப்போ பாருங்கள், a + 9 - 1 இன்ட்டு d வந்துருச்சா. இப்போ இதை வந்து 9 இன்ட்டு T9 பண்ணணுமா. அப்போ இது ரெண்டுத்தையும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 இன்ட்டு T9 இஸ் ஈக்குவல் டு 9 இன்ட்டு a + 9 - 1 8, ஸோ 8d. ஸோ இப்போ இந்த பக்கம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 9 இன்ட்டு T9 அப்படின்னா என்ன அர்த்தம், 9 இன்ட்டு a + 8d. அதே மாதிரி இந்த 15க்கு பண்ணுவோமா. இங்கே பாருங்கள், 15 T15 அப்படின்னா என்ன அர்த்தம், 15 அப்படியே வச்சுக்கணும், இன்ட்டு a + 15 - 1. கரெக்டாக இந்த 15 வந்து நான் இங்கே இருக்கிற நம்பர் அப்படியே வச்சுக்கிட்டேன். ஆர் நீங்கள் உங்களுக்கு வேணா இதே மாதிரி ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவும் போட்டுக்கலாம். அதாவது T15 ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா a + 14d வரும், அப்புறம் 15ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் ஈக்குவேட் பண்ணணுமா. ஏன்னா 9 T9ம் 15 T15ம் ஈக்குவல். அப்போது இதுவும் ஈக்குவலா. இது எடுத்து எழுதுங்க. 9 இன்ட்டு a + 8d இஸ் ஈக்குவல் டு 15 இன்ட்டு a + 14d வந்துருச்சா. இப்போ 9 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 9a + 8 9s are 72d இஸ் ஈக்குவல் டு, இது உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15a + 15 இன்ட்டு 14. அப்போ 15 இன்ட்டு 14 பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, ஃபஸ்ட்டு 15 10 டைம்ஸ் வந்து உங்களுக்கு 150 வந்துடும். அகைன் வந்து 15 வந்து ஒரு 4 டைம்ஸ் அப்படின்னா 60 வருமா. ஸோ நம்மளுக்கு 60 அப்படின்னா என்ன இருக்குது, 210 இருக்கா. ஸோ 210d கரெக்டாக. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பக்கம் வந்து 2 வேல்யூஸு கொண்டு போங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஏவை இந்த பக்கம் கொண்டு வரேன். 9a - 15a வருது பாருங்கள். ஸோ 9a - 15a இஸ் ஈக்குவல் டு 210d - 72d. ஓகேவா. இப்போ நம்ம 9 - 15 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 9ல் 15 போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இது மட்டும் கிடைக்கும் உங்களுக்கு 6a. ஸோ -6a இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது, -6a இஸ் ஈக்குவல் டு 210ல் 72 போயிடுச்சுன்னா 138d இருக்கா. அப்போ ஏவோட வேல்யூ பாருங்கள், 138 டிவைடட் பை -6 வருதா. இப்போது 138 டிவைடட் பை -6d. இப்போ இது கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஏவோட வேல்யூ -23dன்னு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இது பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும் பாருங்கள். நம்மளுக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, 24 கொடுத்துருக்காங்க. T24 24னா இங்கே என்ன வரும் நம்மளுக்கு, 24 - 1 இதில் பண்ணிங்கன்னா 23d வருமா. ஏற்கனவே ஏ வந்து -23d இருக்குது. இப்போ T24 இங்கே ஒரு 23, அப்போ -23 + 23 கேன்சல் தான் ஆகும். ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோமா பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த a = -23dயை இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், 6 இன்ட்டு T24 எப்படி எழுதுவோம், a + 23d அப்படின்னு எழுதுவோம். ஏன் இப்படி எழுதுகிறோம், 24 - 1 n - 1னா 24 - 1. இப்போ இந்த ஏவோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 6 இன்ட்டு -23d + 23d. அப்போ -23 + 23d ஏன்னா கேன்சல் ஆனால் என்ன ஆகும், நம்மளுக்கு 0 வருமா. அப்போ என்ன ஆயிடுச்சு, 6 இன்ட்டு T24 ஈக்குவல் டு 0. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவங்க என்ன ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க, 6 டைம்ஸ் ஆஃப் 24th வந்து 0ன்னு ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க. ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஏவோட வேல்யூவை கண்டுபிடிச்சு அந்த ஏவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணது நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, இதோட வேல்யூ 0 வந்துருச்சு. ஸோ இப்போ இதோட இந்த 7th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. If 3 + k, 18 - k, 5k + 1 are in AP, then find k அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு AP சீரீஸில் ஒரு 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 டேர்மும் AP சீரீஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அண்ட் ஃபைண்ட் வந்து கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு காமனான விஷயத்தை கண்டுபிடிக்கணும். பொதுவாகவே வந்து AP சீரீஸில் ஒரு 3 நம்பர் ஆர்டரில் இருக்குது. இது ஃபஸ்ட்டு டேர்மாக இருக்கலாம், தேர்ட் டேர்மாக இருக்கலாம், அதெல்லாம் விஷயம் இல்லை. ஒரு 3 நம்பர் ஆர்டரில் இருந்தால் நமக்கு என்ன தெரியும், ஆக்சுவலாக இதோட காமன் டிஃப்ரென்ஸ் நம்ம எப்படி எழுதலாம், காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது வந்து
T2 மைனஸ் T1 கரெக்டாக நம்மளுடைய செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 2 அதாவது T3 மைனஸ் T2 கரெக்டாக இதிலேருந்து இதுக்கு ஆட் பண்ணி வர நம்பரும் இதிலேருந்து இதுக்கு ஆட் பண்ணி வர இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு சேமாக தான் இருக்குமா அப்போது இதுவும் சேம்ன்றது நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிச்சு ஸோ இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த கேவை கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ எப்படி கண்டுபிடிப்போம் பாருங்கள் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது T1 இது T2 இது T3 கரெக்டாக இப்போ T2 ஃபஸ்ட் எழுதுவோமா 18 மைனஸ் கே எழுதுங்க 18 மைனஸ் கே மைனஸ் T1 என்ன இருக்குது 3 ப்ளஸ் கேவா அப்போது 3 ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு T3 நமக்கு என்ன இருக்குது 5k ப்ளஸ் 1 ஸோ 5k ப்ளஸ் 1 மைனஸ் T2 என்ன இருக்குது 18 மைனஸ் கே ஸோ 18 மைனஸ் கே இருக்கா இப்போது இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள் இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள் இது ப்ராக்கெட்ஸ் மட்டும் நான் ரிமூவ் பண்ணி எழுதுகிறேன் பாருங்கள் 18 மைனஸ் கே இது மைனஸ் உள்ளே பண்ணிங்கன்னா மைனஸ் 3 மைனஸ் கே இஸ் ஈக்குவல் டு 5k ப்ளஸ் 1 இந்த மைனஸ் உள்ளே பண்ணிங்கன்னா மைனஸ் 18 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் கே இருக்கா இப்போ பாருங்கள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 18ல் 3 நம்பர்ஸை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிவிடுங்க 18ல் 3 போயிடுச்சுன்னா 15 மைனஸ் கேவும் பண்ணிங்கன்னா மைனஸ் 2k இஸ் ஈக்குவல் டு 5kவும் ஒரு கேவும் ஆட் பண்ணிங்கன்னா 6k அண்ட் 1ல் 18 போயிடுச்சுன்னா மைனஸ் 17 ஏன்னா பெரிய நம்பர் முன்னாடி மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் போடணும் இப்போ கேவெல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கமும் இங்கே -2 இந்த பக்கம் வந்தால் +2 ஆகுன்றதுனால நான் என்ன பண்ணுறேன் 15 -17 இந்த பக்கம் வரும்போது +17 இஸ் ஈக்குவல் டு 6k -2k இந்த பக்கம் வரும்போது +2k வந்துருச்சா இப்போ பாருங்கள் இதுவும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு இதில் ஒரு 2 வெளியில் எடுத்துருங்க 32 வருதா ஸோ 32 இஸ் ஈக்குவல் டு 8k அப்போ 8k ஈக்குவல் டு 32னா இந்த 8 கீழே வரும்போது என்ன வரும் டினாமினேட்டரில் வருமா அப்போ கேவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வருது 8 4 டைம்ஸ் 32 தேர்ஃபோர் k இஸ் ஈக்குவல் டு 4 இந்த சம் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் இந்த ஒரு ஃபார்முலா மட்டும்தான் அதாவது ஒரே ஒரு கான்செப்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இதோட டிஃப்ரென்ஸ் சேம் அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் லாஜிக்கை யூஸ் பண்ணிவிட்டு இந்த டேர்ம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு கேவோட வேல்யூ கிடச்சிருச்சு ஸோ இப்போ இதோட இந்த 8th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்